Hello. In the Revit tutorial நம்ம metric generic model 2 level based family tutorial பத்தி பார்க்கலாம். So first new family templates குள்ளாடி போகலாம். போயிட்டு metric generic model 2 level based family template ஓபன் பண்ணலாம். So இதில் ரெண்டு லெவல் இருக்கு, flow level and ceiling level. So flow level பார்த்தா ரெண்டு ரெஃபரன்ஸ் லைன் மாடலோட சென்ட்ரல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இது கூடவே அடிஷ்னலாக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் ட்ராப் பண்ணுறேன். ஸோ கிரியேட் போயிட்டு ரெஃபரன்ஸ் லைனை செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெக்டாங்குலர் ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ என்னதான் இது நான் ரெக்டாங்குலராக இருந்தாலுமே எல்லாமே இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ் லைனாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன்ஸுக்கு பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 3 ரெஃபரன்ஸ் லைனுக்குமே டைமென்ஷன் ட்ராப் பண்ணி ஈக்யூ கொடுக்கலாம். சிமிலர்லி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்குமே டைமென்ஷன் ட்ராப் பண்ணிட்டு ஈக்யூ கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் டைமென்ஷன் ட்ராப் பண்ணி பராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பராமீட்டரில் போய் பராமீட்டருக்கு நேம் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் எல்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்குமே பராமீட்டர் செட் பண்ணிடலாம். ஸோ இதோட எலிவேஷனில் ஆல்ரெடி 2 பராமீட்டர் இருக்குது. ஸோ பேஸ் பராமீட்டர் அண்ட் டாப் பராமீட்டர் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு அடிஷ்னலாக ஹைட் பராமீட்டர் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லோவர் ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் ட்ராப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ட்ராப் பண்ணிவிட்டு அலைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணால் ரெஃபரன்ஸில் இருக்க பேரலாக என்னெல்லாம் ஃபேஸஸ் இருக்கோ அதை அதுக்கு கூட அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கரெக்டாக லாக் ஆகி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வேண்டி பேராமீட்டர்ஸோட டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன் பேராமீட்டரோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணமோ ஆட்டோமேட்டிக்கலே சேஞ்ச் ஆகுது. ஸோ பேராமீட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் லாக் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு அகைன் அலைன் டூல் யூஸ் பண்ணி அப்பர் ரெஃபரன்ஸ் லெவலில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனோட பேரலல் ஃபேஸையும் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டி லெவலோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் அசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கிற குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு புதிய பேராமீட்டர் அசைன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன் டூ ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் உள்ளாடி லோட் பண்ணிடலாம் இதை. ஸோ இதை லோட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளோர் பிளான்ஸில் மட்டும்தான் உங்களால் இதை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது ப்ராஜெக்ட் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்ட வேண்டி அடிஷ்னலாக கொஞ்சம் லெவல்ஸ் இதில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் டைப்பில் இருக்கிற பேஸ் லெவல் அண்ட் டாப் லெவலில் சேஞ்ச் பண்ணால் போதும். மாடலோட ஹைட்டும் நம்ம அசைன் பண்ண லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எடிட் டைப்பில் போய் இதுக்கு வேணால் புது மெட்டீரியல் அசைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மெட்டீரியல் பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை அசைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் போய் நம்ம அசைன் பண்ண மெட்டீரியலாக வியூ பண்ணலாம். ஸோ மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் பேஸ்ட் ஆன் 2 levels டுட்டோரியல் அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ரிவிட் டுட்டோரியல். அண்ட் ரிவிட் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.